எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இஃப்தார் டைமில் நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறது. கேரளாவில் நார்த் மலபார் சைடில் நிறைய பத்திரி ரெசிபீஸ் வெரைட்டியாக செஞ்சிருவோம். அதிலிருந்து 15 பத்திரி மெயினாக மோஸ்ட்லி எல்லாருமே செய்கிற 15 டைப் பத்திரியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. டீட்டெயிலாக இருக்கிற ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஒரு பத்திரியை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல சிக்கன் சட்டி பத்திரி 350 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி பச்சை மணம் போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி சாஃப்டாகி வரும்போது கொஞ்சம் உப்பு கூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் கூடி போட்டு மறுபடியும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூடி போட்டு தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் சட்டி பத்திரிக்கான ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. மாவுக்காக மைதா, உப்பு, ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 5 முட்டை எடுத்து வச்சுருக்கு. அதுக்குள்ளே பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் அளவுக்கு பால் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு தவைக்குள்ள இந்த மாவு இதே மாதிரி நைஸாக போட்டதுக்கப்புறம் ரொம்ப லோ ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு தோசை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு இங்கே தோசைன்னு சொல்கிறது இல்லை, தோல் அப்படின்னு தான் சொல்கிறது. நம்ம இது சிக்கன் சட்டி பத்திரி வைக்கிற அந்த பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த தோசை தோல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம சிக்கன் சட்டி பத்திரி செட் பண்ண போகிறது. 2 முட்டை கூடி வேக வச்சு நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அந்த பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி விட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த நைஸாக இருக்கிற தோசை தோல் அது அந்த முட்டையோட மிக்ஸுக்குள்ளே டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நல்லா அமர்த்தி வச்சுருக்கு. ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனோட மிக்ஸ் மேலே இதே மாதிரி ஒரு லேயராக போட்டிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி அந்த ஒரு தோசை இதுக்கு மேலே முட்டையில் டிப் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் இது முடிகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். தோசை ஃபில்லிங், மறுபடியும் அந்த தோசை அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த தோல் 6 தோல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 3 போட்டதுக்கப்புறம் நடுவில் அந்த 2 முட்டை வேக வச்சது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. மறுபடியும் 3 லேயர் மேலே அந்த ஃபில்லிங் அடையில் போட்டு வச்சுருக்கு. மிச்சம் வந்திருக்கிற முட்டையோட மிக்ஸ் மேலே ஊற்றி இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஊற்றிடுங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகட்டும். ஒரு தவை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் லோ ஹீட்டில் 20 to 30 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தவைக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவி லோ ஃப்ளேமில் திருப்பி போட்டு அந்த பச்சையாக இருக்கிற மேலே 1 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கும்போது இதே மாதிரி கிடச்சிடும். சிக்கன் சட்டி பத்திரி ரெடியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, காரமாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக இருக்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம செய்ய போகிறது தவா நெய்ப்பத்திரி. நெய்ப்பத்திரி ரொம்ப ஆயில் ஒன்றும் சேர்க்காம தவையில் செஞ்செடுக்க போகிறேன். அதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு ஊடி போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு புட்டு மாவில் தான் இந்த ஒரு பத்திரி நம்ம செஞ்செடுக்கிறது. 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே துருவன தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது, பாதி அரைச்சி எடுத்தால் போதும். நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கூட சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா அரைணுன்ட்டு இல்லை, லைட்டாக சூடு இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாவு ஒரு வாழை இலையில் கொஞ்சம் ஆயில் இல்லை நெய் ஏதோ ஒன்று நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் பெரிய ஒரு கொழுக்கட்டை சைஸுக்கு மாவு அதுக்கு மேலே வச்சு இன்னொரு வாழை இலை இதுக்கு மேலே வச்சு பாத்திரத்தில் மெதுவாக அமர்த்தும் போது ஆல்மோஸ்ட் ரவுண்டாக வந்துடும். ஓரம் கரெக்டாக வரல அப்படின்னா இதே மாதிரி ஒரு பவுல் வச்சு அமர்த்தி ஓரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் திக்னஸில் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. பத்திரி அந்த மாதிரி தான் செய்கிறது. தவையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பத்திரி அதுக்கு மேலே போட்டு மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் லோ ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சு எடுத்துருக்கிற தவா நெய் பத்திரி ரெடியாக இருக்குது. ஸ்பைஸியாக இருக்கிற
ஏதாவது ஒரு கறி ஊட்டி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது இறைச்சி பத்திரி. இது வந்துட்டு ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்நாக்காக இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம மைதா கொஞ்சம் கோதுமை மாவு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து கொஞ்சம் உப்பு கூடி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து கலக்கியில் நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கோங்க. பூரி எல்லாம் செய்யும் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது விரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட்டி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அதுவும் எடுத்து வச்சுருக்கு. சிக்கன் இதே மாதிரி மிக்சிக்குள்ளே போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்க்குள்ளே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை போட்டு அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் மறுபடியும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கூடி போட்டுருக்கு. இதுக்குள்ளே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியா பவுடர் கூடி போட்டு மறுபடியும் வதக்கி அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கூடி போட்டு மறுபடியும் வதக்கி இருக்கு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இல்லைங்க இல்லை லாஸ்ட்டாக வந்துட்டு சிக்கன் க்ரஷ் பண்ணது கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கு. போதும், நம்மளோட ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. லோ ஃப்ளேமில் 1 to 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு ஒன்று ஒன்றா விரித்து எடுத்துக்கலாம். பூரியோட சைஸுக்கு ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம், சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சைஸில் ஆகிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஃபில்லிங் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பூரியோட இந்த மாவு வச்சு அமர்த்தி ஓரம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இது எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்போ வந்து உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வரக்கூடாது. அதனால இதே மாதிரி டபுள் சீலிங் செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி மாதிரி இது நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இறைச்சி பத்திரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே இன்னும் ஒரு கோட்டிங் கூடி கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக 2 முட்டை எடுத்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இறைச்சி பத்திரி இதுக்குள்ளே இதே மாதிரி மெதுவாக சீக்கிரம் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 பத்திரி ஒன்றா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தோசை தவா மீடியம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கோங்க. ஆயில் பத்தாது, நெய்யை தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த முட்டை இருக்குல்ல அது லைட்டாக வேகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது லைட்டாக ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், முட்டையோட டேஸ்ட் இருக்கும், உள்ள ஃபில்லிங் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தலശ്ശേരി, கண்ணூர், கோழிக்கோடு சைட்லெல்லாம் சுலபமாக பேக்கரியில் கிடைக்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பத்திரி, ரவா நெய் பத்திரி. ரவை சேர்த்து செய்கிற நெய் பத்திரியோட ரெசிபி தான். அதுக்காக 1 கப் அளவுக்கு ரவை நல்லா வறுத்து மாற்றி ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுருக்கிற ரவையிலிருந்து பாதி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து மிச்ச பாதி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மிக்சிக்குள்ளே துருவன தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாவு கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஊடி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பத்திரியோட காமனாக இருக்கிற டேஸ்ட்டு தான் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லா பத்திரியுமே சேர்த்து நம்ம செஞ்சுருவேன். சின்ன சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு போலாக இதே மாதிரி உருண்டை பண்ணி பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் நெய் இல்லை ஆயில் தடவி விட்டு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அமர்த்தி ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வந்துடும். இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது காரமாக இருக்கிற கறியில் தொட்டு சாப்பிட்றதா எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கிறது. ரவா நெய் பத்திரி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபன்னியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் டயர் பத்திரி. இது பார்க்கும்போது வண்டியோடலாம் டயர் இருக்குல்ல அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு பத்திரியாக இருக்குது. அதனால தான் பேர் டயர் பத்திரி. கொஞ்சம் எண்ணெயில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, சாப்பாடு அரிசி இருக்குல்ல இதுக்குள்ளே போட்டு உடனே தீ ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நான் இப்போ 2 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மறுபடியும் ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுகி தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஊடி போட்டு
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கொஞ்சம் கட்டி அரைச்சி எடுத்துருக்கு. இது நம்ம சாப்பாடு அரிசியில் தான் அரைச்சி எடுத்துக்கு, அதனால இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக லூஸாக ஒட்டுற மாதிரி இருக்கும். மாவு பிசையும் போது அந்த மாவோட கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு மாதிரி வர்றதுக்காக மிச்சம் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கு. இடியப்பத்தோட மாவு இருக்குல்ல, அது கூடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு பவுல் எடுத்தது வாடையில கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் கையில் அமர்த்தி நல்லா கட்டியாக இது வந்துட்டு ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துருக்கு. பாருங்கள், இந்த ஒரு திக்னஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இன்ச்சு சைஸுக்கு இருக்கும். 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு சைஸ் வரைக்கும் இது செஞ்சு எடுத்துடும். அதுக்கப்புறம் மண்சட்டியில் தான் செய்கிறது. மண்சட்டியில் இருந்தால் நான்ஸ்டிக் தவையில் செஞ்சுக்கலாம். வாழை இலைக்குள்ளே வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு இது ரொம்ப கம்மி பண்ணி தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் இதுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் போட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதுவும் காரமாக இருக்கிற ஏதாவது கறி நான் சொல்கிறது இங்கே வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி அதெல்லாம் தான் பத்திரிக்கை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. தயிர் பத்திரி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது மலபார் ஸ்பெஷல் நைஸ் பத்திரி. இந்த ஒரு ரெசிபி வந்து ரொம்ப கவனமாக செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இல்லாருந்து இது கரெக்டாக விரிச்செடுக்க முடியாது. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. மாவு பிசையும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ஃபைனாக இருக்கிற அரிசி மாவு அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி ஆற விட்டால் போதும், ரொம்ப ஆற விடக்கூடாது. இப்போ இது கொதிக்கிற சூடில் தான் நம்ம பிசைஞ்சிட்டு இருக்குது. கை நல்லா சுட்டுட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி ஓரமாக வச்சுருக்கு. இடையில ரொம்ப கை சுடும்போது அந்த தண்ணிக்குள்ளே கை போய் டிப் பண்ணிவிட்டு அந்த ஈரமாக இருக்கிற கையில் தான் மறுபடியும் பிசைஞ்சிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த மாவோட சூடு கையில் பிடிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் பிசைஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போனால் நம்ம விரிக்கும் போது கரெக்டாக வராது. நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் விரிச்சிட்டே இருக்கணும். பிசைஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உடனே மூடி வச்சுக்கோங்க. மாவு ட்ரை ஆகி போகக்கூடாது. கொஞ்சம் அரிசி மாவு கவுண்டர் டாப்புக்குள்ளே போட்டு ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு மாவு உருண்டை பண்ணி அதுக்கு மேலே வச்சு ஒரு பாத்திரத்தில் அமர்த்திக்கோங்க. டைரெக்டாக போய் சப்பாத்தி இந்த ரோலர் வச்சு அமர்த்த போயிடுச்சுன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வராது. முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அமர்த்தி ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இதே மாதிரி நைஸாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப அமர்த்தக்கூடாது, மெதுவாக அமர்த்தி நைஸாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரம் ரவுண்டாக கிடைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு வச்சு அமர்த்தி கட் பண்ணி எடுத்துருக்கு. இதே மாதிரி செஞ்சால் இந்த பத்திரி கரெக்டாக செஞ்செடுக்க முடியும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தின்னாக நம்ம விரிச்சு எடுத்துருக்கு. 1 கப்பு அரிசி மாவில் 7 நைஸ் பத்திரி இதே மாதிரி நம்ம செஞ்செடுத்துருக்கு. இது நம்ம தோசை தவையில் போட்டு ரெடி பண்ணும்போது எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றுறதில்ல. தவை நல்லா சூடாகணும். தவை நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அப்போ வந்து தனியாக இதே மாதிரி பொங்கி வந்துடும். 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரம் சப்பாத்தி மாதிரியே சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். ஆறும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கும் சைட் டிஷ் வந்து சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி அதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணுறது. பிடிச்ச கறி கூடி சாப்பிட்டு பாருங்கள். நைஸ் பத்திரி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது செம்மீன் பத்திரி. செம்மீன் சொல்கிறது ப்ரான்ஸ், இறால் மீன் இருக்குல்ல, அது வச்சுட்டு செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. ஈவினிங் டீ டைம் அந்த ஒரு டைமில் தான் இது மோஸ்ட்லி சாப்பிட்றது. அப்ராக்சிமேட்டாக 350 கிராம் அளவுக்கு இறால் மீன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூடி ஊற்றி நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 20 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தவைக்குள்ள இதே மாதிரி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகாமல் சாஃப்டாக வறுத்தெடுத்துக்கலாம். அதே தவையில் கொஞ்சம் எண்ணெய் கூடி சேர்த்து வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சோம்பு இடித்தது இவ்வளோ சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கூட சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அமர்த்தி விட்டு லோ ஃப்ளேமில் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லியில் நறுக்கினது கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பு கூடி சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இறால் மீன் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் சாஃப்டாக வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இதுக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியப்பத்துக்கள் எடுக்கிற வறுத்த அரிசி மாவு எடுத்துருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூடி போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. கொஞ்சமாக உப்பு கூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி இந்த மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக சின்ன வெங்காயம், சோம்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. ரெண்டுமே சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கு. தேங்காய் நான் இதில் சேர்க்கறதில்ல, தேங்காய் நம்ம ஃபில்லிங்கில் சேர்த்துருக்கு. அதுவும் சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. முன்னாடியே பத்திரிக்கையெல்லாம் விரித்த மாதிரி ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்து இதே மாதிரி வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இன்னொரு வாழை இலை வச்சு அமர்த்தி இருக்குது. இதோட திக்னஸ் பாருங்கள், பூரியோட அந்த திக்னஸ்லேருந்து கொஞ்சம் கட்டியாக தான் விரிச்சு எடுத்துருக்கு. 2 பூரியோட எல்லாம் சைஸுக்கு விரிச்சு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வாழை இலையில் அதே மாதிரி மறுபடியும் விரிச்சு எடுத்துருக்கு. 2 பீஸ் தேவைப்படுது. நம்ம நடுவில் இதே மாதிரி ஃபில்லிங் வச்சு இன்னொன்று இதுக்கு மேலே போட்டு அமர்த்தி முன்னாடி இந்த இறைச்சி பத்திரி செஞ்சுருக்கல அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணுறது. இதே மாதிரி அமர்த்தி சைடு வந்துட்டு அமர்த்தி மாவு ஒட்ட விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இதே மாதிரி அமர்த்தி ஒரு டிசைன் கூடி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ஆவியில் தான் வேக வச்சுருக்கிறது. வாழை இலையில் அப்படியே வச்சுருக்கு. மேலையில் இந்த தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாழை இலை வச்சு அமர்த்தி மூடி விட்டு 8 to 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துருக்கு. இதுதான் செம்மீன் பத்திரி அப்படின்னு சொல்கிறது. ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்று தான் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக தான் இது நம்ம சாப்பிட்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆவி பத்திரியோட ரெசிபி தான். அரிசி மாவு ஆவியில் வேக வச்சு எடுக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பத்திரியாக இருக்குது. அதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி, 1 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி, இது ரெண்டுமே கலந்து தான் நம்ம செய்கிறது. அப்போ தான் இந்த ஒரு அப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி அரிசி மட்டும் சேர்த்து செய்யலாம், ஆனால் பச்சை அரிசி மட்டும் சேர்த்து செஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கழுகி 4 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு அவல் கூடி ஊற வச்சிருக்கு இந்த அரிசி கூட சேர்க்கறதுக்கு. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஊற வச்சிருக்கிற அவல், 8 to 10 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊடி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்து கெட்டியாக இருக்க தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பேட்டர் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக 1 கப் அளவு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூட ஊற்றி தான் மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி இருக்குது. ஆவியில் நைஸாக தின்ன மாவு ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கோங்க. 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பத்திரி வந்து ஆவியில் நல்லா வெந்து கிடச்சிடும். அதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் பிளேட்லேருந்து இதே மாதிரி நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த பத்திரி செஞ்சு எடுத்துருக்கிறது. இந்த பத்திரியும் காரமாக இருக்கிற சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி அந்த மாதிரி ஊற்றி தான் சாப்பிட்றது. அடுத்தது பொரிச்ச பால் பத்திரி, பால் பூரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி மாவில் தான் செஞ்செடுக்கிறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா கழுகி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. ரொம்ப ஊறவானண்டில்ல. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய்க்குள்ளே மாற்றி இருக்குது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவா, வறுக்காத பச்சை ரவை தான் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் தீயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்டு இந்த மாவு இதே மாதிரி வேக விட்டு கட்டியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கட்டியாக இருக்குது. நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடாகும்போது இந்த மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ளே ஊற்றி இருக்குது. அந்த எண்ணெயும் கூடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் நேரம் பிசைஞ்சால் பத்தாது, சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கெல்லாம் மாவு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன போலாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி மாதிரி நைஸாக இது விரிச்செடுக்க முடியும். கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் பூரியோட திக்னஸ்லேருந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இது வந்து விரிச்செடுத்துக்கலாம். ஈஸியாக நம்மளால் விரிச்செடுக்க முடியும். நல்லா பிசைஞ்சு எடுத்துருச்சுன்னா, அந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருச்சுன்னா.
அதுக்கப்புறம் இந்த ஷேப்பு வேணால் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சா பற்றி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கறி ஊற்றி சாப்பிட்றதோட கெட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூட கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பால் பத்திரி அப்படின்னு சொல்கிறது. ஆவியில் வேக வச்செடுக்கிற பால் பத்திரி வேறு இருக்குது. இது வந்து பொரிச்ச பால் பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்ணு வச்ச பத்திரி. இது வந்து ஒருத்தர் புது புது ரெசிபியெல்லாம் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் போட்டு வைக்கிற பத்திரி தான் இது. நான் ஒன்றும் போட்ட பேர் கிடையாது. இந்த கண்ணு வச்ச பத்திரி நம்ம பூரி மாதிரி செஞ்சுருக்கிற ஒன்று தான். மடித்து எடுக்கிறதுல இதோட இம்பார்ட்டன்ஸ். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக நெய், உப்பு போட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்புக்குள்ளே கொஞ்சம் கோதுமை மாவு தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் கூடி நான் இங்கே எடுத்து வச்சுருக்க ஆயில் எடுத்தாலும் போதும். அதுக்கப்புறம் நம்ம இது சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரியே விரித்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தின்னாக விரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது 2 சைடும் மடிச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் இதே மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இந்த கார்னர் மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இந்த கார்னர் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இது விரிச்சு எடுத்துக்கலாம். பூரிக்கெல்லாம் விரிக்கிற மாதிரி தின்னாக விரிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துருக்கிறதுனால நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே பொரிச்சு எடுக்கும்போது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் கண்ணு வச்ச பத்திரி அப்படின்னு சொல்கிறது. நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பூரியெல்லாம் வறுத்தெடுக்கிற மாதிரி நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் எடுக்கிற எல்லா கறியுமே சூப்பராக மேட்ச் ஆகும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது மலபார் ஸ்பெஷலாக இருக்கிற ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நெய் பத்திரி. அதுக்காக 1 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி, ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கிறது. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த அரிசி வந்து நல்லா ஊறி வெந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி நம்ம இது 2-3 டைம் பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு கழுகி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி இவ்வளோ ஊற்றி பாதி அரைச்செடுத்தா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி முக்கால்வாசிக்கு கொஞ்சம் கம்மியாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து முழுசாக இருக்கிற அரிசியெல்லாம் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெய் பத்திரி அப்படி தான் செய்யறது. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் மிச்ச மாவு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறது வறுத்த அரிசி மாவு சேர்த்துட்டு தான் இடியப்பத்தோட மாவு இருக்கு இல்லைங்களா, அது போட்டு அந்த கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியப்பத்தோட மாவு நம்ம ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் தண்ணி இல்லை எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மாவு போட்டதுக்கப்புறம் விரிச்சுக்கோங்க. கையிலே அமர்த்தி விரிச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கட்டியாக தான் விரிக்கணும், ரொம்ப நைஸாகி போகக்கூடாது. இதோட சைஸ் வேணால் கரெக்ட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தோட மூடி எதாவது வச்சுட்டு ரவுண்டாக வேணால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பத்திரி வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் அப்படியே நிற்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தனியாக எண்ணெயிலிருந்து பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி ஆகும்போது எடுத்துக்கலாம். இதுதான் மலபார் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நெய்ப்பத்திரி. நெய்ப்பத்திரி அப்படின்னு சொல்கிறது நெய்யில் வறுக்கிறதுனால இல்லை, சில இடத்துல வந்து எண்ணெய்க்கு நெய் அப்படி தான் சொல்கிறது. அதனால தான் நெய்ப்பத்திரி அப்படின்னு சொல்கிறது. நெய்யோட மனம் வேணும் அப்படின்னா இந்த வறுக்கிற எண்ணெய்க்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கூடி செஞ்சு எடுத்துக்கலாம். நெய்ப்பத்திரி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது தேங்காய் பத்திரி. இடியப்பத்தோட மாவில் தான் செஞ்செடுக்கிறது, வறுத்த அரிசி மாவில். இது வந்து கறி ஊற்றாமல் கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலுக்குள்ளே தொட்டு தான் நம்ம சாப்பிட்றது. 1/4 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி கூடி சேர்த்து இதே மாதிரி பாதி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுக்குள்ளே போட்டு கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தண்ணிக்குள்ளே கை தொட்டு மெதுவாக இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். ஒரு பிளேட்டுக்கு மேலே கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நம்ம இது கையிலே விரித்து எடுத்துக்கலாம். பிளேட்டில் இதே மாதிரி மாவு அமர்த்தி விட்டு விரித்து எடுக்கும்போது பிளேட் மெதுவாக திருப்பி போட்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி எல்லா சைடும் விரிச்செடுக்க முடியும். சின்ன பூரியோட சைஸில் எல்லா இடமும் ஒரே கட்டியில் விரிச்செடுத்துக்கு பார்த்துக்கோங்க.
ஓரம் கரெக்டாக ரவுண்டில் வரல அப்படின்னா இதே மாதிரி பவுல் வச்சு கட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற மாவு கூட பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பத்திரி வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்ல சூடாக இருக்கிற தவைக்கு மேலே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் பொங்கி வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது கலர் ஒன்றும் மாறாது. இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி தான் வேக விட்டு எடுக்கிறது. கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் போட்டு கலக்கி விட்டு அதுக்குள்ளே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி வேணும் அப்படின்னா நீங்கள் கறி கூடயும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதிசய பத்திரி. யாரோ ரொம்ப அதிசயமாக போட்ட ஒரு பேராக இருக்குன்னு நினைக்கிறேன். பிரெட்டு சிக்கன் இதில் தான் நம்ம இதை செஞ்செடுக்கிறது. அதுக்காக 150 கிராம் சிக்கனுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்து மாற்றி வச்சுருக்கு. கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதுக்குள்ளே வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். கருவேப்பிலை கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர் சேர்த்து மறுபடியும் வதக்கி ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சின்ன சின்ன பீஸை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. 3 முட்டைக்குள்ளே கொஞ்சமாக உப்பு, 1½ டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை சேர்த்து நல்லா கலக்கி 3/4 கப் அளவுக்கு பால் கூடி ஊற்றி நல்லா கலந்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. 12 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கு. நம்ம 3 லேயராக தான் செய்கிறது. ஒரு லேயருக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படுது. அது ஓரமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. பிரியாணி சம்மந்தி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மலபார் ஸ்பெஷல் சம்மந்தி, அதோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த ஓரம் கட் பண்ணி எடுத்துருக்கிற ப்ரெட்டு நம்ம முட்டையோட மிக்ஸுக்குள்ளே டிப் பண்ணி தவைக்கு மேலே, தவை சூடு பண்ணலை, ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கு. நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த லேயருக்கு மேலே 4 பிரெட் வச்சதுக்கப்புறம் பிரியாணி சம்மந்தி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே சிக்கன் மசாலா லைட்டாக இருக்கிற ஒரு தின் லேயராக போட்டிருக்கு. அதுக்கு மேலே அடுத்த லேயர் பிரெட்டு அந்த முட்டையோட மிக்ஸுக்குள்ளே டிப் பண்ணி வச்சிருக்கு பிரியாணி சம்மந்தி. அப்புறமா சிக்கனோட மசாலா அது வச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 3வது லேயரும் இப்போ வச்சிருக்கு. ப்ரெட்டோட ஸ்லைஸுக்கு இடையில கேப் வராத அளவுக்கு நல்லா அமர்த்தி ஒட்ட விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தவையில் நம்ம இதை மூடி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டு மறுபடியும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் அதிசய பத்திரி அப்படின்ட்டு கண்ணூர் சைடில் சொல்கிறது. இது ஒரு கண்ணூர் ஸ்பெஷலாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 லேயர் இருக்குது. இடையில சிக்கனோட லேயரு, சம்மந்தியோட லேயர் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சட்டி பத்திரி. இனிப்பாக இருக்கிற சட்டி பத்திரியோட ரெசிபி தான். இதில் முட்டை சேர்த்துருக்கு, அதே மாதிரி மைதா மாவு சேர்த்துருக்கு, கேஷ்யூ நட்டு, ரேசின்ஸு அந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கு. அதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன போலாக மாற்றி நம்ம இது விரிச்செடுக்க போகிறேன். விரிக்கிறது பூரியோட சைஸுக்கு சின்னதாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 லேயர் ஒன்றா போட்டு மறுபடியும் நம்ம சப்பாத்தி சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக நைஸாக விரிச்செடுக்கணும். எப்படின்னு சொல்கிறேன். நம்ம பூரியோட சைஸுக்கு விரிச்செடுத்து வச்சுருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு இதே மாதிரி பவுடர் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பூரி வச்சு அமர்த்தி இருக்குது. இதே மாதிரி 4 பூரி ஒன்றா செஞ்சுருக்கு. மேலே ஆயில் போட்டு கொஞ்சம் இந்த மைதா மாவு போட்டு அதுக்கு மேலே பூரி வச்சு 4 வச்சதுக்கப்புறம் ஒன்றா நம்ம இது அமர்த்தி விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி விரிக்கும்போது நமக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த சமோசா ஷீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியாக இருக்கிற தின் லேயர் கிடச்சிடும். நம்ம சட்டி பத்திரி ரெடி பண்ணுற அந்த பாத்திரத்தோட மூடியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் அது கரெக்டாக இருக்குது. அப்போ தான் நம்ம சட்டி பத்திரி செய்யும்போது அந்த பாத்திரத்தில் கரெக்டாக செட் ஆகும். அந்த 4 லேயரு ஒன்றா சூடாக இருக்கிற தவைக்கு மேலே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு அந்த 4 லேயரும் அதுலேருந்து விட்டு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி வேக வைக்கக்கூடாது. இது சூடு பண்ணி தான் எடுக்கணும். சூடு பண்ணும்போதே இதிலிருந்து மேலே ஒரு லேயராக இதே மாதிரி விட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இது எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ப்ரௌன்ஸ் போட்டு அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. வெள்ளை கலரில் தான் இருக்கணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. தோல் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதுக்கு தோல் அப்படி தான் சொல்கிறது. இதே மாதிரி ஒன்றா நமக்கு இதிலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம சமோசா ஷீட்டு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற நைஸாக இருக்கிற லேயராக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சட்டி பத்திரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 8 முட்டை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. 1 கப் அளவுக்கு திக்காக இருக்கிற கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றிருக்கு. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு.
இவ்வளோ போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாற்றி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே சேர்க்கறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 3-4 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி இருக்குது. 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டு, 1/4 கப் அளவுக்கு ரைசின்ஸ் கூடி சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ்வுக்கு மேலே தவை சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. சூடாக இருக்கிற தவைக்கு மேலே இந்த முட்டையோட மிக்ஸ் போட்டதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு லைட்டாக சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம், பிளாக் cumin இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து ஆற விட்டுருக்கிற கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் அதுக்குள்ளே போட்டிருக்கு. இப்போ நம்ம இது ஸ்வீட் சட்டி பத்திரி செய்கிறதுக்காக காசரோலுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. முதல்ல ஒரு லேயர் தோல் வச்சதுக்கப்புறம் இந்த முட்டையோட மிக்ஸ் வந்து அதுக்கு மேலே 2 கரண்டி ஊற்றியிருக்கு. மறுபடியும் ஒரு தோல் வச்சுருக்கு. மறுபடியும் 2 கரண்டி அந்த முட்டையோட மிக்ஸ் வந்து அதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. ஊற்றும்போது அது ஒரு தின்னாக இருக்கிற லேயர் அந்த தோசைக்கு மேலே வர்ற அளவுக்கு போதும், ரொம்ப அதிகமாக வேணான்ட்டு இல்லை. இந்த முட்டை வந்து முட்டையோட மிக்ஸ் வந்து சூடு பண்ணும்போது வெந்து போகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடாகி ஒரு ஆவி வர்ற டைமில் அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா லேயருமே நம்ம அதே மாதிரி செட் பண்ணியிருக்கு. மிச்சம் இருக்கிற முட்டையோட மிக்ஸ் வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றியிருக்கு. இந்த மாதிரி ஊற்றும்போது அந்த லேயருக்கு கீழே எல்லாம் முட்டையோட அந்த மிக்ஸ் இறங்கி அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பீஸாக வெந்து கிடைக்கும் நமக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிற தவைக்கு மேலே இதே மாதிரி 30 to 40 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சதுக்கப்புறம் தான் இது வெந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கு. ஒரு தவையில் கொஞ்சம் நெய் தடவி மறுபடியும் சூடு பண்ணுறதுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம இது அதுக்குள்ளே திருப்பி போட்டுக்கலாம். அப்போ வந்து மேலே அந்த பச்சையாக தெரியாத நெய்யில் கொஞ்சம் சூடாகி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிடும். பாருங்கள், ஸ்வீட் சட்டி பத்திரி ரெடியாக இருக்குது. இனிப்பாக இருக்கிற சட்டி பத்திரியோட ரெசிபி தான் இது. இது வந்து முதல்ல சட்டியில் தான் செஞ்சுருந்தேன், அதனால தான் சட்டி பத்திரி அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது காசரோல் இந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்செடுத்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது தான் டீ கடை ஸ்பெஷல் பொரிச்ச பத்திரி. சின்ன சின்ன சைஸில் ரெடி பண்ணி எடுக்கிற பொரிச்ச பத்திரி. இதுக்கு ஒன்றும் கறி தேவையில்லை, டீ கூட கடிச்சு சாப்பிட்ற ஒரு பத்திரியாக இருக்குது. அதுக்காக 1 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்துருக்கு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. 1.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடி சேர்த்து இதே மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாவுக்குள்ளே சேர்த்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு இந்த மாவு எல்லாமே வந்து ஒன்றா போட்டு விரிச்சுக்கோங்க. கையிலே நல்லா அமர்த்தி 1/4 இன்ச் திக்னஸில் விரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் இல்லை ஒரு சின்ன பாத்திரம் இல்லை ஒரு சின்ன மூடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு சின்ன சின்ன பூரியாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும், பத்திரியாக தான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வறுத்தெடுக்கும்போது முன்னாடி பத்திரி செஞ்ச மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சூடோடே சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம டீ எல்லாம் குடிக்கும்போது உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் பொரிச்ச பத்திரி. 15 டைப் பத்திரியோட ரெசிபி நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கு. இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க, மறக்காமல் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இவ்வளோ லெங்க்தி ஒரு குக்கிங் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணதே இல்லை, இதான் முதல் டைம். இது நம்ம வேறு எந்த வழியுமே இல்லை. இஃப்தாருக்கு இந்த அளவுக்கு ரெசிபிஸ் நமக்கு டே பை டே ஒன்று ஒன்றா போடுறதுக்கு முடியாது. அதனால தான் ஒன்றா போட்டிருக்கு. பத்திரியோட ரெசிபி மட்டும்தான் போட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸ் இருக்குது, இஃப்தார் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதுவும் இதே மாதிரி எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.